அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ அம்பேத்கருக்கு பாஜக இவ்வளோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் பௌத்த மதம் போகும்பொழுது 22 விஷயங்களை சொன்னார் அவர். ஆக்சுவலாக அந்த 22 விஷயங்களை வந்து குஜராத்தில் ஏன் பாடப்புத்தகத்திலேருந்து எடுத்துட்டாங்க, அது கேளுங்க அவர்கிட்ட. சரி, ஓகே, பதில் சொல்கிறேன், வாங்கி நான் வரேன். ஏன் பாடப்புத்தகத்தில் எடுத்தீங்க அம்பேத்கரோட உறுதிமொழிகளை? சாகும் வரை இந்து மதத்தில் நெறியாளர் நான் தான். உங்க கருத்து நீங்க கேட்க வர நெறியாளர் நான் தான். அவர் கருத்துக்கு பதில் கருத்து கேள்வியா தான் திரு பிரியன் வைக்கிறாரு. அந்த கருத்துக்கு பதில் சொல்லலாம். இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்றாரு சார். முடிச்சிட்டோம். இதான் அவர் வந்து ஏன் ஆபிரகாம் மதத்தை தழுவல, ஏங்க இஸ்லாம் மதத்தை ஏன் தழுவல சார்? அவர் இந்து மதத்தை விட்டு போயிட்டாருன்னு தான் முக்கியம். நீங்க அதுதான் பாடுறீங்க. தழுவினாரு. பௌத்தமும் அதுதான் பிரச்சனையா? பௌத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். சரி, இந்தியாவுடைய பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய பௌத்தத்தை தழுவுகிறேன் அப்படி சொல்றாரு. சரி, சிக்கலா இருக்கு. சிக்கலை தாண்டி நம்ம நிறைய பேச வேண்டிய பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு பௌத்தத்தை தழுவினார் என்று சொல்றாரு. இந்திய பாரம்பரியம் என்பது என்ன? ஊரும் சேரி இருப்பதுதான் இந்திய பாரம்பரியமா? பிறப்பின் அடிப்படையில் இந்தியாவுடைய பாரம்பரியம் என்பது அனைவரும் ஒருதாய் மக்கள். நீங்க பேசிட்டீங்க, உங்க கருத்துக்கு தான் அவர் பதில் சொல்லணும். திரு புரட்சி கவிதாசன் பதில் சொல்லட்டும். ஏன்னா திருச்சி திருமணம் இந்து மதத்தை பத்தி தப்பா பிரசம் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, யாரும் இப்ப அந்த மாதிரி கருத்து இங்க யாரும் வைக்கல. அம்பேத்கர் சொன்னதுதான் சொல்லிருக்கோம். அம்பேத்கர் பேசினதுதான் சார் சொல்லுது. புரட்சி கவிதாசன் அவர்கள் பேசிய பிறகு மற்றவர்களுடைய பேச்சை கேட்கணும். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கட்சியில் இருக்கிறீங்கிறது இதுவே வந்து சான்றா இருக்கு. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசணுமா? தவறா சொன்னதான மறுபடியும் உங்க பதில சொல்லுங்க. அவர் சொல்றாரு சார், இருங்க சார் பிளீஸ். பௌத்தத்தை தழுவினார்னு சொன்னாரு. பல லட்சக்கணக்கான மக்கள் பௌத்தத்தை சேர்ந்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல. பல லட்சக்கணக்கான மக்களை இந்து மதத்திலிருந்து விடுதலை பெற வைத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அதுலதான் அதுதான் செய்தி. பௌத்தத்தில் இணைந்தது அல்ல செய்தி. இந்து மதத்திலிருந்து விடுதலை ஆனோம். என்ன எதனால் விடுதலை ஆனோம்? பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு மதம் இந்து மதம். அந்த மதத்திலிருந்து விடுதலை பெற்று தந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்புறம் இன்னொன்னு சொல்ல முடிச்சுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை விசிக ஏத்துக்கிட்டு இருக்குதா? நீங்க அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவதும் அவர் நினைவிடத்தை புதுப்பிப்பது மட்டுமல்ல அம்பேத்கரை கொண்டாடுவது. ஏன்? ஆனால் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை டைல்யூட் செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுவது. இதுதான் அவருடைய பதிலா எடுத்துக்கிறேன். நான் ரவீந்திரன் துரைசாமி. பாலசிங்கம் அவர் கருத்தை சொன்னாரு. பட் இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் என்ன மோடி என்னன்னு தான் கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கணும். நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அம்பேத்கர் தாங்கிறத மோடி ரெகனைஸ் பண்றாரு. மோடியை மிகப்பெரிய அளவில் அவருக்கு மெமோரியலை ரெகனைஸ் பண்றாரு. அப்கோர்ஸ் இன்னைக்கு உள்ள தலித் அவேர்னஸ் தான் காரணமா இருக்கலாம். ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ்ல இந்த மக்களோட விழிப்புணர்ச்சி தான் காரணமா இருக்கலாம். அப்படி அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் ராமதாஸ் நரேந்திர மோடிக்கு இருக்குது. அம்பேத்கரை இன்டெலெக்சுவல் ஜெயின்ட்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்னைக்குமே ஒரு இன்டெலெக்சுவல் ஜெயின்ட் தான். நேருக்கு இருந்ததா? யாருக்கு இருந்தது? பிபி சிங் ஓரளவு இருந்தது. அப்போ நீங்க பாஜக நரேந்திர மோடி வந்த பிறகு ராம்தாஸ் அதவலே அவரை எம்பவர் பண்ணியிருக்கிறாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் அவரை எம்பவர் பண்ணியிருக்கிறாரு. தென் சிராக் பாஸ்வான் இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சராக இருக்காரு. உதித் ராஜ் அவர் வந்து பெரிய அளவில் வருவார்னு எதிர்பார்த்தோம். சில பிரச்சனைகள்ல அவர் ஸ்லிப் ஆயிட்டாரு. தென் சகோதரர் தோல் திருமா அவருக்கும் ஆஃபர் கொடுக்கப்பட்டது. நான் மறுக்க வரல. அவர் ஸ்டெடியா இதெல்லாம் பாஜக வருகைக்கோ அல்லது பாஜக அதிகாரத்திற்கு வந்த பிறகோ தான் இதெல்லாம் நடந்தது. அது வரைக்கும் யாரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அம்பேத்கரை பேசியவர்கள் யாரும் அரசியலுக்கே வரல, அதிகாரத்துக்கே வரல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் இது ஏற்படுத்துது. மற்ற பிரைம் மினிஸ்டரோட அம்பேத்கரை மனதார பாராட்டினவர் தாமஸ் நரேந்திர மோடி. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த சனாதானத்தால பாதிக்கப்பட்டவர் தான் அவரு. அவர் வரும்போது நீச்சு வரக்கூடாதுன்னு பிரியங்கா காந்தி சொன்னாங்க. நீச்சு வரக்கூடாதுன்னு இழிவான தொழில் செய்யக்கூடியவன் வரக்கூடாதுன்னு மணிசங்கரே சொன்னார். நான் தமிழ்நாட்டில் இருந்து மணிசங்கரை லீச்சு எச்சித்தனமான ஆளுன்னு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா அப்பர் காஸ்டே வரக்கூடிய இடத்துல மோடி வந்திருக்காருங்க, பாராட்டி இருப்பாருங்க. நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னும் இதுல உள்கட்சி அரசியலுக்குள்ளே இவர் வரக்கூடாதுன்னு சுஷ்மா சுவராஜ்ல இருந்து நிதின் கட்கரியில இருந்து அத்தனை பேர் இது பண்ணாங்க. அத்தனை பேரையும் அடிச்சு உடைச்சு சனாதானத்தை மீறி தான் அவர் வந்திருக்கார். சனாதானம்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இவர் சொல்ல
பாலசிங்கம் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துக்குள்ள பாஜகவுக்குள்ள இதுல மீறி தான் அதுல வந்திருக்கிறாரு. இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சில சக்திகள் பாஜகவுக்குள்ள அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க, அதையும் மீற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சோ இவர் சொல்லக்கூடிய இது விடுதலை சிறுத்தைகள் சென்றிக்கான மட்டுமல்ல, அரசியல் அதிகாரம் சார்ந்தது. இன்னைக்கு பாஜக அட்டவணை பிரிவு மக்களுக்கு இந்தியா ஃபுல்லா கூடுதல் அதிகாரம் கொடுக்கறாங்க. தமிழ் மண்ணில் எல் முருகன் அவர் இன்னைக்கு பவர்ஃபுல் எமோஸா இருக்கிறாரு. இப்படி ஒரு அட்டவணை பிரிவு இல்ல சார், அதத்தான் திருமாவளவன் அம்பேத்கர் அரசியலை யாரும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத அவர் அதத்தான் அப்படி சொல்றாரா? விசிக சென்ட்ரிக் அம்பேத்கர், பாஜக சென்ட்ரிக் அம்பேத்கர்னு அப்படி இல்ல. அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் தானே. கண்டிப்பா அம்பேத்கர் எல்லாத்துக்கும் ஆனவர். அம்பேத்கர் இஸ் மோஸ்ட் செலிபிரேட்டட் லீடர் இன் இந்தியா டுடே. அத மோடி அங்கீகரிக்கிறாரு. அம்பேத்கர் இஸ் மோஸ்ட் செலிபிரேட்டட் லீடர் இன் இந்தியா டுடே. அத மோடி அங்கீகரிக்கிறாரு. இந்திரா காந்தி அங்கீகரிச்சாங்களா? ராஜீவ் காந்தி அங்கீகரிச்சாங்களா? மொரார்ஜி அங்கீகரிச்சாரா? சரி, பதில் சொல்லுங்க. மோடி ஏன் அங்கீகரித்தார் அம்பேத்கர் அப்படின்னு அங்கீகரித்தார்னு அண்ணன் சொல்றாரு. அவர் அந்த அம்பேத்கருக்காக ஏற்படுத்திய நினைவகம் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்கு நன்றி சொல்றோம், அது வேற விஷயம். ஆனால் மோடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய RSS மோடியை இயக்குகிறது, அமித்ஷாவை இயக்குகிறது. RSS செயல் திட்டம் என்பது அம்பேத்கரை கொண்டாடி கொண்டே அம்பேத்கருடைய கொள்கைகளை சிதைப்பது, பௌத்தத்தை புத்தரை போற்றிக் கொண்டே பௌத்தத்தை ஒழிப்பது. அதுதான் சனாதன தர்மம் செய்தது. புத்தரை ஏற்றுக்கொண்டே பௌத்தத்தை சிதைத்தது சனாதன தர்மம். அதே போலதான் அம்பேத்கரை கொண்டாடி கொண்டே அம்பேத்கர் ஏத்தை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை டைலூட் செய்வது அல்லது மாற்றி அமைப்பது என்பதுதான் பிஜேபி RSS செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தலித்துடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது செய்யப்பட்டது. சகோதரர் பாலசிங்கத்தை வாஜ்பாய் 7 வருஷம் இருந்தபோது என்ன பேசினாருங்கிறதையும் பார்த்துக்கிட்டு 11 வருஷம் மோடி என்ன பேசினார்னு பார்த்துக்கிட்டு சொன்னா என் சகோதரனுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். திருப்புரட்சி கவிதாஸ், நீங்க கொள்கை ரீதியாக ஒரு உறுதிப்பாடு இல்ல, தேர்தல் கூட்டணி அப்படின்னு வந்துட்டா பாஜகவை விமர்சிப்பவர்கள் கூட தேர்தல் கூட்டணிக்குள்ள வரலாம், அப்படித்தான் கொள்கை எதிரியான விஜயும் பாஜக கூட்டணிக்கு வருவார்னு புரிஞ்சுக்கணுமா? கூட்டணிக்கு இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்று இருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, கொள்கை என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு அப்படின்னு. இதை விட கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு அப்படின்னு. அதனால தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறத தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்யும். அடிப்படையில நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது இவங்க திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியையும் RSS-ஐயும் கொச்சைப்படுத்துவதே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுங்க, தெரியாம விமர்சனம் பண்ணாதீங்க தயவு செய்து. பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படை கொள்கையில அந்தியோதயா என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. கடைசி மனிதனுக்கும் கடைத்தேற்றம், விளிம்பு நிலை மனிதனுக்கும் முன்னேற்றம். சரி, இன்னொரு தருணத்துல பேசுவோம். நீங்களும் அவர்களுடைய கட்சிகளை கொள்கைகளை கேள்விக்குள்ளாக்குனதுனால அவரும் அத பதிலுக்கு கேள்விக்குள்ளாக்குனாரு. இன்னொரு தருணத்துல விரிவா அதை பத்தி விவாதிக்கலாம். பிரியன், இப்போ கொள்கை ரீதியிலான மாற்றங்கள் தேர்தல் கூட்டணிக்கு இல்ல, அந்த அடிப்படையில தாவேக உறுதியா இருக்கா, பாஜக உறுதியா இருக்கா? எந்த கட்டத்திலையும் அதிமுக பாஜகவை தன்னோட கொள்கை எதிரின்னு சொன்னது கிடையாது. அவங்க கொள்கை வேற கொள்கை. அவங்க ஆனா தாவேக அப்படி இல்ல. எடுத்த உடனே கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தான் வராங்க உள்ளே. அவங்க எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பின்னடைவா போகும். அதுதான் தோழர் மணிகண்டன் சொல்றாரு, அது படுகொலின்னு தெரிஞ்சு பாதாளத்தில் விழுவாங்களான்னு கேட்கிறாரு. உண்மை அதுதான். ஆக்சுவலா நீங்க பாஜகவோட கூட்டணி அப்படி ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற விஜயை பார்த்து தமிழிசையோ நயினார் நாகேந்திரனோ வேறு பாஜக தலைவர்களோ தாவேகா எங்க கூட்டணிக்கு வரட்டும், தாவேகா எங்க கூட்டணிக்கு வரட்டும் கூப்பிட்டாங்கன்னா அவங்க கிட்ட குறைந்தபட்ச அரசியல் நாணயம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியே இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பாஜக இதே மாதிரியே பேசிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக தாவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் தெளிவா வெளியே அவரே வாயில சொல்லணும். இவர் சொல்றாரு இல்லையா, இந்த விஷயத்தை விஜயே வெளிப்படையா சொன்னாதான் அவங்க நிறுத்துவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆதாயத்தை தொடர்ந்து பாஜக செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம். பாஜகவின் கொள்கைகளை நிறைவேற்ற சினிமா புகழோடு வருகிறார்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பது விஜயை சீண்டுவதற்காகவா அல்லது விசிக தொண்டர்களுக்கான எச்சரிக்கையா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான போல் முடிவுகளை பார்க்கிறோம். இது விஜயை சீண்டுவது என 74% பேரும், தொண்டர்களுக்கான எச்சரிக்கை என 26% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்விட்டு விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.